அழகே அழகு அப்கமிங் எபிசோட். தங்கராஜ் ரேவதி மேலே ரொம்பவே கோவமாக இருப்பார். அவங்கள ரொம்பவே திட்டுவார். எவ்வளோ தைரியம் தான் நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு நீ போயிருப்ப, அந்த மலருக்கு பிறந்த நாள் தான் ஒரு கேடா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு மாதிரி தாழ்த்தி பேசுவார். அவங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு எவ்வளோ சொல்லுவாங்க. ரேவதி எவ்வளோ சொல்லியும் அவர் கேட்க மாட்டார். உனக்கு இங்கே நகை நட்டு ஏசின்னு எல்லாம் சொகுசாக இருக்கிறதுனால தானே நீ இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க, ராத்திரி முழுக்க நீ வெளியவே கடன்னு சொல்லிட்டு வலிச்சிட்டு போய் வெளியே விட்டுடுறாரு. அத்தை நீங்களாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட அவங்க ரொம்பவே கெஞ்சுவாங்க. அவங்களும் சொல்லுவாங்க, அவள் தப்பு பண்ணியிருந்தாலும் நீ பண்ணுறதும் தப்பு தாண்டா, இது மாதிரி பண்ணாதான்னு சொல்லுவாங்க. அக்கம் பக்கம் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு கேட்பாங்க. பார்க்கட்டும், எல்லாரும் பார்க்கட்டும், அவளுக்கு அப்போ தான் புத்தி வரும், நீ உள்ளே வான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே உள்ளே கூட்டு போயிடுவார். ரேவதி ரொம்பவே அழுதுகிட்டே என்னை மன்னிச்சிடுங்க, கதவை தரங்க, இதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணுவேன்னு எவ்வளோ சொல்லுவாங்க. ஆனால் அவர் கதவு திறக்க மாட்டார். ஒரு பக்கம் பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பைக் வாங்கிறதுக்காக அவங்க வீட்டாண்ட வந்திருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கவங்கள எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா, நீ போய் பாரு, நீ நடனா வட்டி கடன் சொல்லி சுற்றிட்டு இருக்க, இதுக்கப்புறமாவது கொஞ்சம் பொறுப்பாக இருடா, வட்டி கடன் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பைக் கேட்குறாங்க. நான் சுரேஷ் கிட்ட தான் கேட்குறதா இருந்தேன், அவன் ஏதோ வேலை விஷயமா பைக் எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பைக் தானே நான் தரேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு பைக்கை கொடுப்பாரு. இங்கே மலர் பாக்கியராஜ்காக காத்துட்ருக்காங்க. அந்த நேரம் மதி வராங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பாக்கியராஜ் கால் பண்ணுறாரு. அவர் வந்துட்டார் போல், வெளியே தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன், நீங்கள் இதை பற்றி எதுவும் யோசிக்காமல் நீங்கள் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மதி பார்த்திங்கன்னா அவங்கள அமுச்சு விடுறாங்க. மதி அவங்கள அமுச்சு விட்டுட்டு கதவை சாத்திட்டு உள்ளே வருவாங்க. கரெக்டாக ராஜலட்சுமி வந்துடுறாங்க. நீ இந்த நேரத்தில் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், இல்லை சுரேஷ் இன்னும் வரல, அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓ புருஷனுக்காகலாம் காத்துட்ருக்கியா, அவன் வருவான், அவன் கொஞ்சம் லேட்டாக தான் வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மலரை கூப்பிட்டு மலர் ரூமுக்கு போகிறாங்க. உடனே இல்லை அவங்க தூங்குறாங்க, தலைவலிக்குதுன்னு படுத்துட்டாங்க. என்னது படுத்துட்டாளா, இவ்வளோ சீக்கிரம் படுத்துட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் படுத்துட்டாங்க, என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சுடுதண்ணி வேணும்னு கேட்குறாங்க. சுடுதண்ணி தானே நான் வச்சு தரேன்னு சொன்னாங்க. உனக்கு வைக்க தெரியுமான்னு கேட்குறாங்க. சுடுதண்ணி தானே எனக்கு வைக்க தெரியும், நீங்கள் உங்கள் ரூமில் போய் வெயிட் பண்ணுங்கள், நான் வச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் மதிக்கு ஒரு வழியாக சமாளித்து அமுச்சிட்டோண்டா அவன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிம்மதியாக வராங்க. மதியம் பாக்கியராஜ் ரொம்பவே சந்தோஷமாக பைக்கில் போயிட்டுருப்பாங்க. அவங்கள எடுத்தோடனே அவர் பீச்சுக்கு தான் கூப்பிட்டு போவார். அவங்களுக்கு பீச்சுக்கு போனோடனே ரொம்பவே சந்தோஷமாக ஆகிடும். 2 பேரும் கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. தண்ணியில் 2 பேரும் ஜாலியாக விளையாடுறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி வரும் சுவாரஸ்யங்களையும் விறுவிறுப்புகளையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.